Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து நாம் திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பிற்பகுதியிலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். இந்த வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி உலகங்களை நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமா நமக்கு ஒரு உலகத்தை உண்டாக்க முடியும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். சூழ்நிலையில மாற்ற முடியும் என்பதை போதித்து வருகிறேன். அதை குறித்து இயேசு என்ன சொல்றார் பாருங்க. 34ஆம் வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எப்படி காரியங்கள் நடக்கிறது வாழ்க்கையில, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரொம்ப அருமையா சொல்றாரு. உள்ளத்தை, இருதயத்தை என்ன நினைத்திருக்கிறதோ அதுதான் வாயில நிச்சயமாக வரும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகள்னாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகள்னாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இன்றைக்கு குறிப்பா இந்த வசனத்தை தான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனா மற்ற காரியத்தை, சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவிலாக தான் வாய் பேச போகிறது. அந்த வாய் பேசினது தான் நமக்கு உண்டாக போகிறது. இருதயம் ஒன்றினால் நிறைக்கப்படுகிறது. அது நிறையும் போது வாயில தானே அது வெளியே வருகிறது. வாயிலிருந்து எது வருதோ அதுதான் வாழ்க்கையில உண்டாகிறது. வாயில இருக்கிறது தான் வாழ்க்கையில இருக்கும். அல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்ற ப்ராசஸ் எப்படின்னு, எப்படி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, எப்படி வெற்றி உண்டாகிறது, எப்படி தோல்வி உண்டாகிறது, எப்படி செழிப்பு உண்டாகிறது, எப்படி வறுமை உண்டாகிறது, எப்படி சுகம் உண்டாகிறது, எப்படி வியாதி உண்டாகிறது, எப்படி நல்லது நடக்கிறது, எப்படி கெட்டது நடக்கிறது, இதை குறித்து இயேசு போதிக்கிறார் பாருங்க. எப்படி நடக்குதான்? இருதயம் ஒரு காரியத்தில் நிரப்பப்படுகிறது. ஏதோ ஒன்றினால் இருதயம் நிரப்பப்படுகிறது. அதனால தான் ரொம்ப இருதயத்தில் விசுவாசிப்பது எப்படி என்பதை குறித்து பார்த்தோம். இருதயம் ஒரு காரியத்தினால் நிரப்பப்படுகிறது. நிரப்பப்பட்டு இருதயத்தை என்ன நிரப்புகிறோ அதுதான் வாயில வருது. வாயில என்ன வருகிறதோ அதுதான் வாழ்க்கையில உண்டாகிறது. அப்ப அதுதான் உண்மை என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. உங்களுக்கு உள்ளாக இருந்துதான் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நீங்கள் சிருஷ்டிக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி உண்டாக்குறது? எல்லாம் சொல்றாங்க ஒளிமயமான எதிர்காலம் எப்படி உண்டாகுங்க? எங்க அப்பா ஒரு 10 லட்சம் வச்சுட்டு போனா உண்டாகும், ஏதாவது சொத்து கொடுத்தா உண்டாகும், யாராவது உதவி பண்ணா உண்டாகும் நினைக்கிறேன். எதிர்காலம் இங்கிருந்து உண்டாகிறது இல்லை, அங்கிருந்து உண்டாகிறது இல்லை. அதனால தான் இங்க அங்க தேடுறதை விடணும் எதிர்காலத்தை. எதிர்காலம் அங்க இருக்கிறதா, எதிர்காலம் இங்க இருக்கிறதா? அப்படி கிடையாது. எதிர்காலம் இங்கே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலம் இங்கே இருக்கிறது. என்னுடைய எதிர்காலத்தை நான் தினந்தோறும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட விதத்தில் வாழப்போகிறேன், என்னுடைய உலகம் எப்படி இருக்கிற போது, என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்க போகிறது. 20 வயசா இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், 30 வயசில் நீங்க எப்படி இருக்க போகிறீங்க என்பதை இருதயத்தில் இன்றைக்கு நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். 50 வயசு இருக்கவங்களுக்கு சொல்லுகிறேன், 70 வயசில் நீங்க எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை இருதயத்தில் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். தினந்தோறும் வேலை நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. உங்க ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அநேக பேருக்கு தெரியாம, இதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லாம தப்பான ஒரு ஃபியூச்சரை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இப்படி சொன்னா வழங்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகி இருக்கிற வாழ்க்கை நேற்று நீங்கள் உருவாக்கின வாழ்க்கை, நேற்று நீங்கள் உருவாக்கின வாழ்க்கை. சில சொல்றாங்க, நேற்று எனக்கு கர்த்தர் உருவாக்கின வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்கு நேற்று இல்லைங்க, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வச்சிருக்காரு. நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாலே உண்டாக்கிட்டார். உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னால் நீங்க எப்படி இருக்கணும்ன்றது ஐடியா அவருக்கு இருக்கு. அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. கர்த்தர் நேற்று இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி தர்றதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நேற்று நாம் எப்படிப்பட்ட காரியங்களை உள்ளத்தில் வைத்தோமோ அதன்படி தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நேற்றுன்னு சொன்னா பாஸ்ட் சொல்லுகிறேன், கடந்த காலத்தை சொல்லுகிறேன். கடந்த சில வருஷங்களாக நாம் எப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசித்தோம், எப்படிப்பட்ட காரியங்களை உள்ளத்தில் வைத்தோம், மனதில் வைத்தோம் என்பதை வைத்துதான் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற இந்த வாழ்க்கை நமக்கு உண்டாகி இருக்கிறது. கொஞ்சம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இருதயத்தில் என்ன போகிறது என்பது ரொம்ப முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இந்த இருதயம் எனக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு விளைநிலமாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
ஒரு நிலத்தை கொடுத்து நல்லா விளைச்சதில் சாப்பிட்டுக்கன்னு சொன்னா விளையிட்டு அதில் எதை போட்டினாலும் விளையும், இதை வச்சு நீ பிழைச்சிக்கன்னு சொன்னா அப்போ அந்த நிலத்தை எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறோம், அதில் எப்படி விதைக்கிறோம், எப்படி அதை பண்படுத்துகிறோம், எப்படி வேலை செய்கிறோம், அந்த நிலத்திலேயே கவனமாக இருப்போம். ஏனென்றால் நம்முடைய பிழைப்பை அந்த நிலம் தான் நமக்கு உண்டாக்குகிறது. அப்போ இருதயம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. நம்முடைய இருதயம் தான் நமக்கு எல்லாவற்றையும் பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இருதயத்தை பற்றி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இருதயத்தில் விசுவாசிக்கிறது, இருதயத்தை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்துவது, இருதயத்தில் மற்ற காரியங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னேன். அதில் என்னன்னா இருதயத்தை எது நிரப்ப போகிறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இருதயத்துக்குள்ள என்ன போகிறது என்பதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், வாய்க்குள்ள என்ன போகிறதுன்றதை கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே இருதயத்துக்குள்ள என்ன போகிறது என்பதை கண்ட்ரோல் ஆகிடும். இருதயத்துக்குள்ளே காரியங்கள் போகிறதுக்கு வழி என்ன, வாய் தான் வழியாக இருக்கிறது. இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய எண்ணங்களையும் கர்த்தருடைய காரியங்களையும் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சுலபமான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வைத்தா அது ஆட்டோமேட்டிக்கா இருதயத்துக்குள்ள போகும். யாரும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எப்படி தெரியலங்க, இருதயத்துக்குள்ள எப்படிங்க விசுவாசம் வரும், இருதயத்துக்குள்ள நான் எப்படி விசுவாசிக்கிறது, இருதயத்தை எப்படி நிரப்புறது, இருதயத்தை எப்படி நல்ல பொக்கிஷங்களால் நிரப்புவது, இருதயத்தை எப்படி பண்படுத்துவது, இருதயத்தை எப்படி நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல விளைச்சலை உண்டு பண்ண முடியாத ஒரு இருதயத்தை நான் எப்படி உண்டாக்குவது, என் இருதயத்தை நான் எப்படி டீல் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாது. நீங்க சபைக்கு வர்றவங்க யாருமே சொல்லவே கூடாது. என்ன இருதயத்துக்குள்ள போக போகுது நான் சொல்றேன், நிச்சயமா உங்களுடைய வாயினாலே எதை பேசுகிறீர்களோ அதுதான் உள்ளத்துல போக போகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாயில பேசுகிறது தான் இருதயத்தில் போகிறது. அப்புறம் இருதயத்திலிருந்து நாம் என்ன பண்ணுகிறோம், உற்பத்தி பண்ணுகிறோம். தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பிரிங்ஸ் ஃபோர்த் என்று சொல்லி இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். சமாதானத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், சுகத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், ஆரோக்கியத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், பலத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், வீட்டில் சண்டையை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், வம்பை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், நல்லதை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சண்டை எங்கிருந்து வந்தது, இந்த வாயிலிருந்து தான். உள்ள இருந்தது வாயில வந்துடுது. எப்படி உள்ள போச்சு, வாயிலிருந்து தான் உள்ள போச்சு. அப்புறம் உள்ள நிறைஞ்ச உடனே நிறையிற வரைக்கும் பேசாம இருக்க, நிறைஞ்ச உடனே வளவளன்னு கொட்டிடுறோம். எப்போது யோசித்து பார்த்துருக்கீங்களா, பேசின உடனே தான் ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிறோம், ஏன் தான் இதை பேசணுமோ, ஏன் தான் இந்த வார்த்தையை நாம் சொன்னோமோ. எத்தனை பேரும் யோசித்து பார்த்தீங்க, சொன்னதுனால எவ்வளோ பெரிய தகராறு, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அவ்வளோ பெரிய தகராறு. அவ்வளோ பெரிய தகராறு வந்தோடனே இது ஏன் தான் வாயை திறக்காமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா இருதயத்து நிறைவினால் வாய் பேசும், அதனால தான் அப்படி. அது ஏன் பேசுறேன்னே தெரியலங்க, எனக்கு தெரியுங்க, பைபிளில் இயேசு சொல்லியிருக்காரு, இருதயத்து நிறைவினால் வாய் பேசும். அப்ப அதை பேசாம இருந்தா சண்டையா வந்திருக்காது. நல்லதை பேசியிருந்தா நல்லது உருவாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும், ரொம்ப அந்யோன்யம் உண்டாயிருக்கும், ரொம்ப ஐக்கியம் உண்டாயிருக்கும், அன்பு அதிகரிச்சிருக்கும். அதை விட்டுட்டு வம்பு எப்படி உண்டாச்சு, பிரச்சனை எப்படி உண்டாச்சுன்னு சொன்னா, இருதயத்துல நாம் பிரச்சனைகளை பேசி பேசி இருதயத்தை நிரப்பி 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 நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அங்கேயும் இங்கேயும் பேசி 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 நம்முடைய உள்ளத்தை அது நிறைச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுது, லடன்னு வாயில் வெளியே வந்துடுது. என்ன உள்ள நிரம்புதோ, டேங்க்ல என்ன இருக்குதோ அதான் டேப்ல வருது, அது போல வெளியே வந்து விடுகிறது. ஆகவே தான் பாருங்க, ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் என்னன்னா, கர்த்தரை அறிந்து கொள்வது, கர்த்தரை வார்த்தையை அறிந்து கொள்வதில் ஒரு நல்ல காரியம் என்னன்னா, உங்களுக்கு அருமையான நல்ல எதிர்காலத்தை உண்டாக்க உங்களால் முடியும். இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வயோதிபரும் யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை நிச்சயமாய் மாற்ற முடியும். சூழ்நிலைக்கு அடிமையாகவோ சூழ்நிலையில அகப்பட்டு விடுதலை இல்லாமலோ கிடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தரை அறிந்து கொள்வது என்பது அதான் ரொம்ப அருமையான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்வது என்பது ரொம்ப அருமையான காரியம். ஏனென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வழி உண்டு. எப்படி பிரச்சனையை கொண்டு வந்தீர்களோ அப்படியே தான் பிரச்சனையை வெளியே விரட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டியதில்லை. இந்த வாழ்க்கை நீங்கள் உண்டாக்கின வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய சந்தோஷம் இல்லாத நிலை என்பது நீங்கள் உங்களுக்காக உருவாக்கி கொண்ட உலகம். நீங்க அதை உருவாக்குனீங்க. நான் சொல்லுகிறேன், அதை உருவாக்குனவர்களுக்கு தேவன் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கக்கூடிய சக்தியும் கொடுத்திருக்கிறார்.
ஆகவே ரொம்ப அருமையான காரியம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. எதிர்காலத்தை மாற்றலாம், நிச்சயமா மாற்றலாம். நிச்சயமா மாற்றுவதற்கு நிச்சயமான வழி உண்டு. எல்லாம் சொல்லுங்க கை உயர்த்தி, என்னுடைய எதிர்காலத்தை நான் நிர்ணயிக்க முடியும். என்னுடைய செழிப்பு, என்னுடைய சமாதானம், என்னுடைய சுகம், இவை எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு நாளும் உருவாக்க முடியும். இதுதான் பாருங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை. தான் கிறிஸ்தவத்தை போதிக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு மதம் கிடையாது. பாருங்க, ஜீவ மார்க்கம் இது, ஒரு ஜீவ பாதை இது. இது அற்புதமான ஒரு வாழ்க்கை. இது நம்பிக்கையற்றவர்களாக வந்திருக்கிறவர்கள் கூட, சஞ்சலத்தோடு வந்திருக்கிறவர்கள், கண்ணீரோடு வந்திருக்கிறவர்கள், கடனில் ஆகப்பட்டு வந்தவர்கள், அழிந்து போகிற நிலையில் வந்திருக்கிறவர்கள் கூட ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த வேத வசனம் போதிக்கிறது எப்படி நல்வாழ்வு நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி இதை ஃபாலோ பண்ணா, இதன்படி செய்தால் நாளைக்கு நாம் நன்றாக இருக்க முடியும், எல்லா விதத்திலும் நல்லா இருக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படியே மாற்றி அமைக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்கி இருக்கிறீங்க. அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் நீங்கள் இருக்கீங்களா? ரொம்ப சாதாரண ஆள் நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் நீங்கள். பிரச்சனையை உருவாக்க முடியும்னா பிரச்சனைக்கு பதிலையும் நீங்கள் உருவாக்க முடியும். அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் உருவாக்க முடியும். தான் முதல் காரியம். பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய இருதயத்திலே நான் உருவாக்க முடியும். என்ன எதிர்காலத்தை உள்ள உண்டாக்குறீங்களோ அந்த எதிர்காலம் தான் வெளியே வெளிப்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில.